Hi friends, இன்னைக்கு நம்ம FARIHA Mathematics சேனல்ல 9th standard maths பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம exercise 1.1 பார்த்துட்டோம். இப்போ next நம்ம types of sets அப்படிங்கற டாபிக் பத்தி பார்க்க போறோம். செட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் அதனுடைய example sums and exercise sums பார்க்கலாம். இப்போ first நம்ம types of sets என்னெல்லாம் இருக்கு அப்படினு பார்ப்போம். மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா empty set or null set அப்படின்ற ஒரு டைப் இருக்கு. empty set null set அப்படினா என்ன அப்படினா a set consisting of no elements, அதாவது ஒரு செட்டுக்குள்ள எலிமெண்ட்ஸே இல்ல அப்படினா அந்த செட்டை வந்து நம்ம empty set அப்படினு சொல்வோம். இல்லனா நம்ம null setன்னு சொல்வோம், இல்லனா நம்ம void setன்னு சொல்வோம். அதை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோ மாதிரி போட்டு ஒரு கிராஸ் போட்டுருக்காங்கல்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம செட்டுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்றது மாதிரி ஓப்பன் கர்லி பிரேசஸும் க்ளோஸ் கர்லி பிரேசஸும் போடுவாங்க. இந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டில் நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக புரியும். என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் a is equal to x is an odd integer and divisible by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. xன்றது ஒரு odd integerன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் ரெண்டால divisible ஆகும்னு சொல்லியிருக்காங்க. odd integersனா நம்மளுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? 2 டேபிள்ஸில் எதுவுமே வராது, அதாவது 2, 4, 6 அது எதுவுமே வராது. அப்போ எப்படி நம்மளுக்கு அது divisible by 2 இருக்கும்? divisible by 2 ஆகவே செய்யாது. ஸோ அதனால நம்ம ஏன்றது வந்து நம்மளுக்கு உள்ளக்கு எதுவுமே வராது, ஆன்சரே வராது அப்படின்றதுனால நம்ம ஏ வந்து நல் செட் அப்படின்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the set of all integers between 1 and 2. அப்போ 1க்கும் 2க்கும் உள்ள எல்லா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டீஜர்ஸ்னா என்னது? 1, 2 நடுவில் எதுவுமே இல்லை. ஸோ இதுவும் நம்மளுக்கு நல் செட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கிள்டன் செட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சிங்கிள்டன் செட் அப்படின்றது எதுவுமே கிடையாது, ஒரே எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 3 is less than x is less than 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவில் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒரே எலிமெண்ட் தான் இந்த ஆன்சர். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, the set of all even prime numbers. all even prime numbersனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மட்டும்தான். ஓகேவா? அப்போ இதுவும் நம்மளுக்கு ஒரே ஒரு செட் மட்டும்தான். இதுதான் நம்மளுக்கு சிங்கிள்டன் செட். அதாவது ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்மளுக்கு சிங்கிள்டன் செட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃபைனைட் செட் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்ப்போம். ஃபைனைட்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் elements மட்டும் இருக்கணும். அதுதான் a set with finite number of elements is called a finite set. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, the set of family members, அப்புறம் the set of indoor outdoor games you play. நம்ம விளையாடுற indoor and outdoor games இதில் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா the set of curricular subjects you learn in school. ஸ்கூலில் நம்ம படிக்கிற செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அப்போ நம்மளால அதை வந்து டினோட் பண்ண முடியும், அதாவது அதோடைய நம்பர் ஆஃப் செட்ஸ் வந்து நம்மளுக்கு இது பண்ண முடியும். அதனால அது வந்து நம்மளுக்கு ஃபைனைட் செட். அப்புறம் பாருங்க, எக்ஸ் இஸ் த ஃபேக்டர் ஆஃப் 36. 36 உடைய ஃபேக்டர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க எக்ஸ் அப்படின்றது. அதாவது குறிப்பிட்ட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்மளுக்கு ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபைனைட் செட்னா நம்மளுக்கு நாட் ஃபைனைட், அதாவது ஃபைனைட் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் இன்ஃபைனைட். அப்படின்னா இப்போ 5, 10, 15 அப்புறம் 20 போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு எண்டிங் பாயிண்டே இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மேலே பார்த்த ஃபைனைட் செட்லாம் ஒரு பர்டிகுலராக ஒரு எண்ட் இருக்கு, ஸ்டார்டிங் இருக்கும் எண்டிங்கும் இருக்கும். இப்போ இன்ஃபைனைட் பார்த்தீங்கன்னா ஃபைனைட்க்கு ஆப்போசிட், அப்படியே நம்மளுக்கு எண்டிங்கே இருக்காது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, the set of all points on a line. ஒரு லைனுடைய எல்லா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பக்கம் போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கும், அந்த சைடு நம்மளுக்கு பிளஸ்ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ அந்த லைன்ல எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம குறிக்கணும்னா எந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்டார்டிங், எந்த பாயிண்ட் எண்டிங் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இந்த செட்டுக்கு வந்து நம்ம இன்ஃபைனைட் செட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றோம். அடுத்தது பாருங்க, கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட். கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு செட்டுடைய
நம்பர் எத்தனை நம்பர் இருக்கு, அதாவது இப்போ ஒரு செட்டுக்குள்ள 2 4 6 இருக்குன்னா மொத்தம் இதனுடைய கார்டினல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 3ன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்பர் ஆஃப் அதாவது இங்க படிச்சு பார்த்தா தெரியும், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a செட், அதுதான் நமக்கு கார்டினல் நம்பர் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, when a set is finite it is very useful to know how many elements it has, அதாவது எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அந்த செட்டுக்குள்ள. the number of elements in a set is called a cardinal number of a set. அதாவது இதுதான் மெயின், இது வந்து 1 மார்க்ல கூட உங்களுக்கு வரலாம், நீங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. the number of elements in a set is called a cardinal number of set. அதாவது இது எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா n of a அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, நம்ம சம்ஸ் போடும்போது அந்த கார்டினல் நம்பர் ஆஃப் செட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது இந்த சம்லயே நம்மளுக்கு இருக்கு பாருங்க, எக்ஸாம்பிள் 1.3 பாருங்க, if a is equal to அப்படின்னு சொல்லி நம்ம certain செட் கொடுத்துருக்காங்க. ஒரு செட் கொடுத்துட்டு அதில் வந்து நம்மளுக்கு certain நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு n of a ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. n of a அப்படின்னா என்னது, அதாவது கார்டினல் நம்பர் ஆஃப் செட். அதாவது கார்டினல் நம்பர் ஆஃப் செட்னா அந்த செட்டுக்குள்ள எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும், எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ நல்லா பாருங்க, இதுல ஒரு எலிமெண்ட், ரெண்டாவது எலிமெண்ட், மூணாவது எலிமெண்ட், நாலாவது எலிமெண்ட், அஞ்சாவது எலிமெண்ட், ஆறாவது எலிமெண்ட், ஏழாவது எலிமெண்ட், எட்டாவது எலிமெண்ட். அப்போ n of a is equal to 8. டோட்டலா set a contains 8 elements. so n of a is equal to 8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறோம். இதுதான் நம்மளுக்கு கார்டினல் நம்பர் ஆஃப் செட். உங்களுக்கு n of a ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கலாம், இல்லனா கார்டினல் நம்பர் ஆஃப் செட் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் நம்ம n of a தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் செட். ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். 2 finite sets, அதாவது 2 finite set, அதாவது a and b are said to be equivalent. அப்படி சொல்றாங்கன்னா if they contain the same number of elements, அதாவது ரெண்டு ஏலையும் பிலையும் ரெண்டுத்துலையும் நம்மளுக்கு சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னது, அந்த உள்ள இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்ல n of a n of bன்னு, அந்த மாதிரி n of a அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு சேமா இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு பார்த்தா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் a is equal to ball bat ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல வந்து நம்மளுக்கு n of a என்ன கிடைக்குது, 2 இருக்குது, ball and bat. ஸோ n of a என்னது 2 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து b உடைய இருக்கு, ஹிஸ்டரி ஜியோகிராஃபின்னு இருக்கு. ஸோ n of b மொத்தம் டோட்டல் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 2 இருக்குது. ஸோ n of b யும் 2. ஸோ n of a n of b is equal to 2ன்னு நம்ம எழுதிட்டோம். அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் சேமா இருக்கணும், தவிர உள்ள இருக்க அந்த பால் பேட், இதுலயும் பால் பேட் அப்படி சேமா இருக்காது. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நீங்க கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்பர் தான் நம்மளுக்கு சேமா இருக்கும். ஓகேவா? அதாவது கார்டினல் நம்பர் தான் நம்மளுக்கு சேமா இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4 பாருங்க. 1.4ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் p is equal to x minus 3 less than or equal to x is less than or equal to 0. x belong to integer, அதாவது z அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்னா integers அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் q என்ன சொல்லியிருக்காங்கன்னா the set of all prime factors of 210 உடைய எல்லா prime factors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஈக்குவலன்ட் செட்ஸ், அதாவது இது ஆர் இதெல்லாம் ஈக்குவலன்ட் செட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி இருக்க ஆர் உடைய நம்ம சேர்த்து பிடிக்கணும். ஆர் ஈக்குவலன்ட் செட்ஸ், இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலன்ட் செட்டா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். p என்னது, நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது -3 is less than or equal to x is less than 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ -3ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும், ஏன்னா ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல. ஸோ -3 -2 -1 அப்புறம் 0 வரைக்கும் நம்ம முடிக்கணும். ஏன்னா 0 பக்கத்துலேயே நம்மளுக்கு less than or equal to சிம்பிள் இருக்கு. ஸோ 0 வரை நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இதுதான் p யோட வேல்யூ. நெக்ஸ்ட் the prime factor of 210s or 210 உடைய prime factor என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210. இப்போ 210 நம்ம வந்து எப்படி சொல்றது, எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 210 நம்ம 2 டேபிள்ல எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 105ன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 5 டேபிள்ல எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ 21ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 டேபிள் எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு 7ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 7 டேபிள் எடுக்கும்போது 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 2537 அதுதான் நம்மளுக்கு இங்க எழுதியிருக்கோம். அதாவது
2 3 5 7 நம்மளுக்கு ஆர்டரா எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு q உடைய வேல்யூ. இப்போ n of p is equal to நம்மளுக்கு என்ன 4, n of q is equal to 4. ரெண்டுத்துலயும் நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது? 4 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ஈக்குவலண்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்லி கன்க்ளூட் பண்ணுறோம் ஆன்சரை. நெக்ஸ்ட்டு நம்ம ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஈக்குவல் செட்ஸ் வேற, ஈக்குவல் செட் வேற. ஈக்குவல் செட்னா அந்த உள்ள இருக்க ஒவ்வொரு நம்பருமே சேமா இருக்கணும், இதுலயும் அதுலயும் டிட்டோவா ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை படிச்சு பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். Two sets are said to be equal if they contain exactly the same elements. Okay, ஒரே number of elements ஒரே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது உள்ள இருக்க அந்த எலிமெண்ட்டும் சேமா ஒரே எலிமெண்டா எக்ஸாக்ட்லி ஒரே எலிமெண்ட்ஸா இருக்கும். Otherwise they are said to be unequal. அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து unequal. Okay. In other words, two sets A and B are said to be equal. இப்போ ரெண்டு ஏவும் பியும் ரெண்டு செட், அந்த ரெண்டு செட்டும் ஈக்குவல் அப்படின்னா என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ த எலிமெண்ட் ஆஃப் பி. அப்புறம் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் பி இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ. அதாவது ஏவுடைய எலிமெண்ட்டும் பியுடைய எலிமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏல இருக்க எலிமெண்ட் தான் பியில் இருக்கணும், பியில் இருக்க எலிமெண்ட் தான் ஏல இருக்கணும். ஒரு எலிமெண்ட்டுமே எவ்ரி எலிமெண்ட்டுமே அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. இதுதான் ஒரு கண்டிஷன் ஈக்குவல் செட்டுக்கு உள்ள எக்ஸாம்பிள். இதுல பாருங்க, செட் ஏவோட வேல்யூவும் செட் பியோட வேல்யூவும் ஒரு எலிமெண்ட்டும், அதாவது இதுலேயும் 1 இருக்குது நம்மளுக்கு அதுலேயும் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது அதுலேயும் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது அதுலேயும் நம்மளுக்கு 3 இருக்குது, 4 இருக்குது. இதே மாதிரி ஏல செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிலையும் செக் பண்ணிக்கணும் இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இதில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ஸ் ஏ அண்ட் பி கண்டெயின் எக்ஸாக்ட்லி த சேம் எலிமெண்ட்ஸ், அப்போ ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடறோம். இப்போ நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லுவோம். இப்போ ஏ அண்ட் பி ஆர் அன்ஈக்குவல் செட்ஸ் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி வேல்யூஸ் இல்லைன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு புரியும். A set does not change if one or more elements the sets are repeated. இப்போ பாருங்க ஏ, இப்போ ஏவோட வேல்யூல நம்மளுக்கு ஏ பி சி இருக்கு, பியோட வேல்யூல பார்த்தீங்கன்னா ஏ அதாவது 2 ஏ இருக்கு. ஸோ 2 ஏவையும் நம்ம இங்கே படித்த மாதிரி A set does not change if one or more elements of the sets are repeated. திரும்ப ஒன் ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆகுதுன்னா இந்த செட்டு வந்து டஸ் நாட் சேஞ்ச். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஏ இருக்கனால நம்ம ஒரு ஏன்னு எழுதியிருக்கோம், இங்கே 2 பி இருக்கனால நம்ம ஒரு பி எழுதியிருக்கோம், அதாவது 3 பி இருக்கனால ஒரு பி எழுதியிருக்கோம், சி வந்து நம்ம அப்படி எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஏ அண்ட் பி இப்போ நம்மளுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த செட்டு ரிப்பீட்டட் ஆனாலும் நம்ம அதை ஒன்றா தான் கன்சிடர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு இதுலேருந்து புரியுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.5 பார்ப்போம். 1.5ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆர் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஈக்குவலா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகே, 4 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. அப்போ 4லேருந்து ஆரம்பிச்சு நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 5 6 7 8. ஏன்னா 2 பக்கமும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. ஈக்குவல் டு இருக்கனால நம்ம ஆரம்பிச்சு அதில் தான் போய் முடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 5 6 7 8ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க பிக்கு. ஸோ இது 2 வேல்யூ நம்மளுக்கு என்னவா இருக்கு, சேமா இருக்கு. ஸோ சேமா இருந்தால் நம்மளுக்கு என்னது, ஈக்குவல் செட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சப்செட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். let a and b be 2 sets. ஏவும் பியும் 2 செட் இருக்குது. if every element of a is also an element of b, then a is called a subset of b. அதாவது ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டுமே பியில் இருக்க எலிமெண்ட்டோட இருக்குது, பியில் இருக்க வேல்யூல இருக்குது அப்படின்னா அப்போ ஏ வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கால்டு த சப்செட் ஆஃப் பின்னு சொல்லுவோம். அதாவது ஏ இஸ் கண்டெய்ன்ட் இன் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு என்ன நம்ம ரீட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏ இந்த சிம்பிள் போட்டோம்னா பி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏ இஸ்
subset of B அப்படின்னு அர்த்தம். Thus A is a subset of B if A belongs to A. Next A belongs to B. அதாவது ஒரு எலிமெண்ட் ஏன்னு எடுத்திருக்கோம், அந்த A வந்து ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும். ஓகேவா? இஃப் A is not a subset of B னா அப்போ நம்ம அதை எப்படி சொல்லுவோம்? A இந்த சிம்பிளை போட்டு நம்ம அடிச்சிருவோம். ஓகேவா? இப்போ n of A is less than or equal to n of B. அதாவது n of B ஓட வேல்யூ வந்து n of B ஓட வேல்யூ, அதாவது கார்டினல் நம்பர் ஆஃப் B ஓட கார்டினல் நம்பரும் A ஓட கார்டினல் நம்பர் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது B ஓடது வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், இல்லைன்னா A ஓடதையோடையும் B ஓடதையோடையும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் A ஓடது அதிகமாக இருக்கவே வாய்ப்பு கிடையாது. அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு எலிமெண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ A is a not subset of B நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன புரியுது அப்படின்னா ரெண்டுத்துலயும் இருக்க வேல்யூ, அதாவது பில நம்மளுக்கு அதிகமா எத்தனை வேல்யூ இருந்தாலும் பரவாயில்ல, ஏல இருக்க வேல்யூ வந்து பில அந்த வேல்யூல இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா A is a subset of B அப்படின்னு அர்த்தம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 1க்கு 2 தடவை வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம் அதோடைய கண்டினியூவேஷன். சின்ஸ் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் A is also an element of B. ஓகே, the set B must have at least as many elements of A. ஓகேவா? அட்லீஸ்ட் மெனி எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, நிறைய எலிமெண்ட் ஏ உடைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். thus n of A is less than or equal to n of B. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. the other way is also true suppose n of A is greater than n of B. இப்போ சப்போஸ் n of A வந்து பெருசாக இருக்குன்னா A has a more elements than B. அப்போ A வந்து B விட நான் சொன்ன மாதிரி அதிகமாக எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். hence there is at least one elements in A that cannot be in B. அதாவது ஏதாவது ஒரு எலிமெண்ட்டோ இல்லை 2 எலிமெண்ட்டோ நம்மளுக்கு Bல இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ A is not a subset of B அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடணும். ஓகேவா? இந்த கண்டிஷன் நம்மளுக்கு இருக்கும்போது A is not a subset of B அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, 1 is a subset of 1 2 3. அப்போ இதை வந்து நம்ம ஏன்னு டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை ஏன்னு சொல்கிறோம், இதை நம்ம வந்து பின்னு சொல்கிறோம் அப்படின்னு வைங்களேன். இப்போ 1 வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? பியில் இருக்குது. அப்போ A is a subset of B. இப்போது அதனால நம்ம என்ன சிம்பிள் எழுதுகிறோம்? இந்த மாதிரி சிம்பிள் நம்ம எழுதுகிறோம். ஸோ சப்போஸ் இங்கே இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது 2 4 2 மட்டும்தான் நம்மளுக்கு இந்த சைடில் இருக்குது, அதாவது பியோட எலிமெண்ட்டில் இருக்குது. ஏல இருக்க எலிமெண்ட்டில் நம்மளுக்கு 4 வந்து இல்லை. ஸோ நம்ம என்ன இந்த சிம்பிளை போட்டு நம்ம அடிச்சிடறோம், அதாவது டஸ் நாட் கண்டெய்ன்டு. அப்போ நம்மளுக்கு இதில் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு சப்செட் இல்லை டஸ் நாட் சப்செட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா இருக்குது? n of A and n of B பார்த்தீங்கன்னா இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு n of B அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.6 பாருங்க. ரைட் ஆல் தி சப்செட்ஸ் ஆஃப் A. ஓகே, A உடைய எல்லா சப்செட்டும் நம்ம எழுதணும். அப்போ A is equal to A, Bன்னு சொல்லிட்டாங்க. சப்செட் ஆஃப் A, A உடைய சப்செட் என்னது? என்னென்னா A உடைய சப்செட்டாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளா வந்து எழுதணும். எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏவா இருக்கும், இல்லைன்னா பியா இருக்கும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஏவும் பியும் சேர்ந்து இருக்கும், அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்னது? எம்டி செட். ஓகே, அப்போ இந்த இதெல்லாம் வரதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தான் நம்மளுக்கு சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எம்டி செட் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் தனியாக எழுதிட்டு செகண்ட் எலிமெண்ட்டை தனியாக எழுதிட்டு அப்புறம் 2 எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுதுறோம். சப்போஸ் நம்மளுக்கு 3வது ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த 3வது எலிமெண்ட்டையும் தனியாக எழுதிட்டு அப்புறம் நம்ம 2 எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணிலாம் எழுதுவாங்க. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம அடுத்து பார்ப்போம். ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். let A and B be 2 sets. ஏவும் பியும் 2 செட் இருக்கு. if A is a subset of B. ஓகே, அப்போ A is a subset of B என்னது? A is not equal to B நம்மளுக்கு தெரியும், ஏன்னா A is less than or equal to B தான். ஸோ லெஸ் தேனாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று கம்மியாக இருக்கும் ஏல பியை விட. அப்போ பியோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ A பியும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. ஸோ A is not equal to Bன்னு சொல்லிடுறோம். அப்போ வந்து A is called a proper subset of Bன்னு சொல்கிறோம். அப்போ A வந்து நம்ம ப்ராப்பர் சப்செட் ஆஃப் Bன்னு சொல்கிறோம். ஸோ A is
இந்த சிம்பிள் வந்து ப்ராப்பர் சப்செட்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. தென் ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. அப்போது 1 to 5 இங்கேயும் 1 to 5 நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போது ரெண்டு இடத்துலையும் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணி எழுதுகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.7 பாருங்க. இன்சர்ட் த அப்ரோப்ரியேட் சிம்பிள். இந்த சிம்பிளை நம்ம வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும், செக் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். இப்போ பாருங்க 10, 20, 30 இங்கே 10, 20, 30, 40 இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த 10, 20, 30 ஃபர்ஸ்ட்ல இருக்க 10, 20, 30 வந்து இந்த இதில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது. ஓகேவா? ஆனால் கூட எக்ஸ்ட்ரா 40 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும்? 10, 20, 30 is a subset of 10, 20, 30, 40. ஓகே, நெக்ஸ்ட் PQR இங்கே இருக்குது, அங்கே WXYZ சம்மந்தமே இல்லை. ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்? does not belongs to PQR does not belongs to WXYZ. அதில் இல்லவே இல்லை சுத்தமாக. ஸோ இது போட்டு நம்ம அடிச்சிடறோம். ஓகே, நெக்ஸ்ட் பவர் செட். பவர் செட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பவர் செட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒரு செட்டில் வந்து நம்மளுக்கு 2 many செட்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா அந்த செட்டை வந்து நம்ம ஒரு பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம பிரித்தோன்னா எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தனியாக, ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக, அப்புறம் அதர் ஸ்டாஃப்ஸ் தனியாக அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிளாஸ் 1, கிளாஸ் 2 அப்படி தனியாக பிரிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டே போகலாம். நிறைய ஒரு செட்லேருந்து நம்ம நிறைய செட்டை வந்து பிரிக்கலாம். அந்த மாதிரி செட்ஸை வந்து நம்ம ஒரு பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் செட் ஏ. அதாவது இந்த செட்டுக்கு வந்து எல்லா சப்செட்டும் இப்படி நம்ம பார்த்தோன்னா எல்லாமே அதனுடைய சப்செட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஒரு பெரிய சப்செட்டுக்கு வந்து நம்ம அந்த பெரிய செட்டை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P ஆஃப் ஏ அப்படின்னு டினோட் பண்ணுறோம். P ஆஃப் ஏ அப்படின்னா பவர் செட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 3 ஃபைண்ட் த பவர் செட் ஆஃப் ஏ. அப்போது நம்ம முதல்ல இந்த கொடுத்துருக்க இந்த ஏ உடைய செட்டுக்கு சப்செட் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்மளுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. அந்த எக்ஸாம்பிள் வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம சப்செட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு என்ன எழுதுவோம் அப்படின்னா எம்டி செட்டை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதுவோம். ரெண்டாவது ஒரு எலிமெண்ட்டு நம்ம தனித்தனியாக செட் போட்டு எழுதுவோம். அதாவது 2 தனியாக 3 தனியாக, அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 2 தனியாக 3 தனியாக எழுதியிருக்கோம். அப்புறம் ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்க அதை ஒரு தனியாக செட்டாக எழுதியிருக்கோம். அப்போ மொத்தம் நம்மளுக்கு 4 செட் கிடைக்கும் எம்டி செட்டோட. இது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம ஒரு செட்டுக்குள்ளே எழுதுறது தான் பவர் செட் ஆஃப் P ஆஃப் ஏ அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே ஒரு எம்டி செட்டு, அப்புறம் இன்னொரு செட்டுக்குள்ளே ஒரு எம்டி செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏவோட வேல்யூ இருக்குது. இப்போ இதுக்கு பவர் செட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல இந்த ஏக்கு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, சப்செட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வேல்யூ. அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன எழுதணும், வெறும் எம்டி செட் மட்டும் எழுதணும். கரெக்டாக? கமா போட்டுட்டு ஃபஸ்ட்டு சம்ம மாதிரியே தான் இப்போ நம்ம செகண்ட் சம் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேல்யூவை மட்டும் நம்ம எழுதுகிறோம், ஒரு செட்டு போட்டு எழுதுகிறோம். ஓகே, அப்புறம் செகண்ட் வேல்யூ ஒரு செட் போட்டு எழுதுகிறோம். செகண்ட் வேல்யூவே ஆல்ரெடி ஒரு செட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதுவோம், ஒரு செட்டை போட்டு அது ஒரு செட்டுக்குள்ளே தான் இருக்குது. சரியா? அப்போ நம்ம இப்படி எழுதுவோம். கரெக்டாக? நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம்னா இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு செட்டுக்குள்ளே எழுதுவோம். இப்போது எம்டி செட் கமா இந்த இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? எழுதியாச்சு. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ. இந்த வேல்யூவை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு செட்டு போட்டு எழுதுகிறோம். செட்டு போட்டு எழுதிட்டா அதுதான் நம்மளுக்கு பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் இருக்க எல்லா வேல்யூஸும் இங்கே இருக்கும். அதாவது மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டான ஆர்டரில் பார்த்துக்குங்க. இது வந்து மாற்றி மாற்றி இருக்குது. நான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆர்டரில் வந்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாருங்கள். n of a is less than or equal to n of p of a. அதாவது பவர் செட்டோடைய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து வெறும் ஏவோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது அப்படின்னா ஹவு
big is P of A. அப்போ எவ்வளோ பெருசு P of A அப்படின்னு கேட்குறாங்க. Think about this a bit and see whether you come to the following conclusion. அப்போ நம்ம இந்த கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரணும். என்ன கன்க்ளூஷன்னா நம்மளுக்கு ரெண்டு சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இஃப் என் ஆஃப் ஏ வந்து எம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2 power mன்னு எழுதுவோம். ஓகே, அடுத்தது the number of proper subset of A எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n of p of A minus 1 is equal to, அதாவது நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் A. இப்போ A உடைய ப்ராப்பர் சப்செட் அதனுடைய நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணலாம்னா, அதாவது n of p of A minus 1 is equal to n of p of A உடைய வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன தெரியும், 2 power mன்னு தெரியும். அதாவது 2 power m சப்ஸ்டியூட் பண்ணிட்டு minus 1 அப்படியே நம்ம இதில் இருக்க மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.8. 1.8ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் த செட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் சப்செட் ஃபைண்ட் பண்ண போகிறோம், அடுத்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் சப்செட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா n of p of x ஃபைண்ட் பண்ணணும். அப்போ n of p of x ஃபைண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு அதுக்கு முதல்ல என்ன வேல்யூ நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா n of x உடைய வேல்யூ நம்மளுக்கு தேவை. ஓகே, இப்போ n of x நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். அதனால ஸோ n of x எப்படி ஃபைண்ட் பண்ணணும், மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். மொத்தம் நம்மளுக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 எலிமெண்ட் இருக்குது. 6 எலிமெண்ட் இருக்கிறனால நம்ம 6ன்னு எழுதியிருக்கோம். அதாவது n of x is equal to 6ன்னு எழுதியிருக்கோம். எக்ஸுக்கு எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே படித்த இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது n of p of A கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம படித்தோம், 2 power mன்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். சரியா, 2 power m. mனா என்னது, m is equal to n of x. அதாவது n of x ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு 6. ஸோ m is equal to நம்மளுக்கு 6 அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 power m is equal to 2 power 6. ஓகேவா, அதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது n of p of A is equal to 2 power m ஃபார்முலா. அந்த 2 power m என்னன்னா 2 power 6 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 power 6 உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 64ன்னு கிடைக்குது. 2 into 2 into 2 நம்ம 6 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 64 ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஃபார்முலா, n of p of A minus 1 is equal to 2 power m minus 1. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது இங்கே எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ன்ற நேமை தான் யூஸ் பண்ணணும், ஏன்ற வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நேமை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ n of p of x minus 1 is equal to 2 power m minus 1. ஸோ 2 power m என்னது நம்மளுக்கு 2 power 6. ஸோ 2 power 6 minus 1. 2 power 6க்கு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 64ன்னு. 64 minus 1 is equal to 63 ஆன்சர். ஓகேவா, இப்போ நம்ம இந்த சம் போட்டுட்டோம். எக்ஸாம்பிள் 1.8க்கு நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிச்சாச்சு, நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ் அண்ட் கான்செப்டில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கான்செப்ட்லாம் மறக்காமல் நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நம்ம எக்ஸசைஸ் போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.